தினகரன் நேற்றைய தினம் வந்து ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, அண்ணாமலையை ரிலேட் பண்ணி பேசுறாரு. அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து எங்களுக்கு மரியாதை தரப்பட்டது, எங்களை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆனால் நாயினார் நாகேந்திரன் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, நாங்கள் வந்து இனிமேல் வந்து அதிமுக கூட சேர்ந்தோன்னா வெற்றி பெற உழைப்போம், ஆனால் யார் முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாதுன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிமாண்டாக வைக்கிற. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஏன் செங்கோட்டையன் அவர்களை வந்து நீக்கக்கூடாது? இப்போ இணைந்தவர்கள்லாம் ஒன்று சேர வேண்டும்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்றாரு. ஓகே, நான் இணையவர்கள் பிரிந்தவர்கள்லாம் வந்து ஒன்று நான் நினைச்சுக்கிறேன், ஒரு நியாயமான டிமாண்ட் வைக்கிறேன். அப்போ டிடிவி தினகரனோட அந்த தொலைநோக்கு எண்ணம், அவரோட எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் வேட்பாளராக இருந்தா, பொதுச் செயலாளராக இருந்தா நான் இணையவே மாட்டேன் அதிமுகவோட அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ அவரோட எண்ணமும் செங்கோட்டையனோட எண்ணமும் அதானா இருக்கு. இப்போ செங்கோட்டையன் அவர்களால் வந்து நேரடியாக வந்து சொல்ல முடியல, கட்சிக்குள்ள வந்து நான் என்ன பொதுச் செயலாளர் ஆகணும், என்னை வந்து சிஎம் கேண்டிடேட் ஆகணும், செங்கோட்டையன் அவர்களால் சொல்ல முடியல. அதை தினகரன் வாயிலாக வந்து சொல்ல வைக்கிறாரோ அப்படின்னு நினைக்க தோணுது. இப்போ நாளைக்கே வந்து அவர்கள் கட்சிக்குள்ள இணைஞ்சிட்டாலும் அவங்க வைக்கிற டிமாண்ட் என்னவா இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமியை வந்து நீங்கள் நீக்கிட்டு மீண்டும் வந்து பொதுக்குழு கூட்டுங்க, நான் வந்து பொதுச்செயலாளர் வேட்பாளர் நிற்கிறேன், என்ன செலக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரியான ஒரு டிமாண்டை வந்து செங்கோட்டையன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதை நோக்கி தான் வந்து செங்கோட்டையன் நேற்று தினம் கொடுத்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பாக நான் பார்க்குறேன்.